சரி, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை திரும்ப ஒரு முறை நம்ம வாசிக்கலாம். அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சரி, இன்றைக்கு திரும்ப அதை வாக்குத்தத்தத்தின் செய்தியின் தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாக்குத்தத்தத்தின்படி தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் யெகோவா நித்திய கன்மலையான பரிசுத்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் ஆவி பெற்றுக்கொள்வதற்கு என்ன சொல்லி வைத்திருக்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை, நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை, தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறீங்க? அப்படி கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு காண்பிக்கலாமா? அல்லேலூயா. சரி, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியை பெறாதவர்களாய் நான் இருப்பது நல்லது அல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். ஒரு விடுதலையோடு நீங்கள் வாழ முடியும், விசுவாசத்துல நடக்க முடியும். உங்களால பாவம் செய்ய முடியாது, பாவத்துல வாழ முடியாது. ஒருவேளை செய்வீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவத்தை, நீங்கள் அறியாமையில் செய்கிற பாவத்தை உணர்த்தி உங்களை விடுதலைக்குள்ளாக நடத்துவார். அல்லேலூயா. சரி, வாக்குத்தத்தத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமத்தில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி வாசிங்க. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் ஏற்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் சில நாளைக்குள்ளே யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது போல பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள். கர்த்தர் சொல்றார், காத்திருக்க மாத்திரம் சொல்லல, எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். எருசலேம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தை, வீட்டை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் தேவ ஜனங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு எருசலேமாகிய தேவனுடைய வீட்டிலே, எருசலேமிலே தேவனுடைய வீடு இருந்தபடினால் அன்றைக்கு அவர்களை எருசலேமிலே காத்திருக்க சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய வீட்டிலே காத்திருக்கும்படி தேவன் நமக்கு ஆணையிட்டு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருக்காம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. நீங்க காத்திருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், காத்திருக்கும் போது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். என்ன இவ்வளவு காலம் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை நேரங்கள் ஆச்சு, இவ்வளவு நாளாக காத்திருப்பது அப்படின்னு சொல்லி இருதயத்துல ஒரு இளைப்பை, ஒரு சோர்வை, ஒரு அசதியை ஏற்படுத்திவிடும் காத்திருக்கிறது. ஆனா அது வரும் பொழுது நீங்கள் எதற்காய் காத்திருக்கிறீர்களோ, கவனிங்க, வசனத்தை கவனிங்க, அதற்காய் வருகிற பொழுது உங்கள் இருள் எப்படி இருக்குமா? சொல்லு. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம விடுதலைக்காகவோ, சுகத்திற்காகவோ, சமாதானத்திற்காகவோ காத்திருக்கும் போது நம்முடைய இருதயத்தை அதை இழக்க பண்ணும், சோர்வடைய பண்ணும், அசதியாக்கும், அப்படியே நம்ம டயர்ட் பண்ணி விட்டுரும். ஆனா விரும்பினது வரும்போது, எதற்காய் காத்திருந்தோமோ அது நம்மிடத்துல வருகிற பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் நல்லா உற்சாகமா கையிருக்கு. நீங்கள் 5 ஆண்டு 10 ஆண்டு விசுவாசிகளா இருக்கலாம், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளாதவர்களா இருப்பது நல்லது அல்ல.
நீங்கள் அப்படியானால் காத்திருக்கவில்லை என்று அர்த்தம். இன்றைக்கு இஸ்ரவேல் அன்றைக்கு சீஷர்களுக்கு இந்த கட்டளையை கற்றுக் கொடுத்து விட்டு போயிட்டார். போன உடனே என்ன பண்றாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு அவளை கொண்டு போய் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி முடித்த பிற்பாடு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ சீஷர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் அழகா செய்யறாங்க பாருங்க. வசனத்தை வாசிங்க. எப்படி காத்திருக்கணும் அப்படின்னா, 14வது வசனம், 12, 13, 14 வசனங்களை வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற அங்க பாருங்க, ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு வந்துட்டாங்க. ஏசப்பா என்ன சொன்னாரு? எருசலேம்ல காத்துரு. என்னால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேறும்னா, விடுதலை கிடைக்கணும்னா, சுகம் வேணும்னா, அற்புதம் நடக்கணும்னா எருசலேம்ல காத்துரு. அதாவது சுகம் என்பது வேறு, பரிசுத்தாவியானவர் என்பது. பரிசுத்தாவியானவர் வந்தா விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்போ எனக்கு எது தேவையோ அதற்காக நான் காத்திருக்கிறேன். நீங்க பரிசுத்தாவியான குறித்து மட்டும் இன்றைக்கு பேசுவோமே. இப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு நீ காத்திருக்கும் பொழுது, பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு எருசலேமில காத்திருக்கு. ஒலிவ மலையிலிருந்து இறங்கி எருசலேமுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் மேல் வீட்டில் ஏறினாங்க. பாருங்க, எப்படி காத்திருக்க வேண்டும்? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஒரு மனதோடு காத்திருக்கிறார். இன்றைக்கு எனக்கு விடுதலை வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. நம்ம பரிசுத்த ஆவியானவர் மட்டும் பேச முடியாது. அவருடைய விடுதலை, அவருடைய கனிகள், வரங்கள்லாம் பேசிதான் ஆகணும். சரி, வருகிற கர்த்தர் உணர்த்துக்கிற வார்த்தைகளை சொல்றேன். அப்ப சொல்றாரு பாருங்க, நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்கன்னார். ஃபர்ஸ்ட் வார்த்தை அவங்க கீழ்ப்படுகிறாங்க பாருங்களேன். ஒலிவ மலையிலிருந்து எங்க வந்துட்டாங்க அவங்க? இப்ப நம்ம சபையில உண்மையை சொல்றேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். பாருங்களேன், எவ்வளவு பெரிய வெளிப்பாடெல்லாம் கர்த்தர் அற்புதமா கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான சத்திய வசனங்கள், சத்திய சம்பவங்கள், உண்மையானவைகள் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. நான் உலகத்துக்கே தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்ல வரல. அல்லேலூயா. நாம இருக்கிற இடத்துல நாம வாழ்வதற்கு நமக்கு கடவுள் என்ன சொல்லி கொடுக்குறாரு, அது சபைக்கு சொல்லி கொடுக்குறேன், நானும் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஏமேன். நம்ம அந்த அளவுக்கு ஆளும் கிடையாது. பெருமைப்படுத்துவதற்கு ஒன்றும் நம்ம அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. கடவுள், ஆண்டவர், தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ அது நம்முடைய பிரயோஜனத்துக்கு நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, எருசலேமுக்கு வராங்க. முதல்ல கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. நம்ம கீழ்ப்படுகிறோமா? இப்ப நான் சொல்றேன், இந்த விடுமுறை நாட்களை வீணா கழிக்காம நம்ம என்ன சொல்றது, தேவ சமூகத்துல காத்திருக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள். ஜீவ விருட்சம் போல இருதயத்தை இழைக்க பண்ணின காரியங்களுக்காக காத்திருந்து இழைத்து போனோம். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருப்போமோன்னு ஒரு பெரிய விடுதலை, ஒரு மாற்று, சுகம் வந்தா எவ்வளவு பெரிய விஷயம். அப்பா அம்மா எப்போ ஒன்னா போய் பார்த்துக்கலாம். என்ன சொல்றது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருன்னா நம்ம கீழ்ப்படிஞ்சு ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டியது. நாம அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில வெறுமை இருக்கும், ஒண்ணுமே இல்லாத இருக்கு. அப்பதான் கத்தர் கிட்ட நம்ம காத்திருக்க முடியும். ஒரு நிலைமையை சூழ்நிலையை கத்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ தனியா இருக்கும் போது தான் கத்தரை தேட முடியும். எல்லாரையும் கூட வச்சுன்னு கத்தர் உன்னை தேட வைக்க மாட்டார். நம்ம சொல்றேன். இப்போ கவனிங்க, எருசலேமில காத்திருங்கள். முதலாக விசுவாச பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு அந்த பலத்தை கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கீழ்ப்படியாம நம்ம ஆண்டவர்கிட்ட ஒன்றையும் என்ன பண்ண முடியாது. நம்ம கீழ்ப்படியில அப்படின்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் இல்லை. கீழ்ப்படியாம பிள்ளைகள் மேல தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஆக்கினைக்கு தப்பி போவதில்லை. கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பதில்லை. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு சபையார் கீழ்ப்படுவீர்களானால், இங்க இயேசு கிறிஸ்துவோட தாயாரும் சகோதரரும் சகோதரிகளும் அவரோடு கூட இருந்த மற்ற சீஷர்களும் எல்லாரும் 120 பேரும் 10 நாள் அளவு எருசலேமில காத்திருந்து ஒருமனப்பட்டவங்களா ஜெபிக்கிறாங்க. அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்களோ சாப்பிட்டாங்களோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர்கள் வேண்டுதலினாலும் உபவாசத்தினாலும் ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். 10வது நாள் பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்களுக்கு 10வது நாள் பஸ்கா பண்டிகையின் 50வது நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள். அந்த நாள் வந்தபோது பலத்த இடி முழக்கம் போல ஒரு காற்று அடித்தது. அப்போது அல்லாமலும் அவர்கள் ஒவ்வொருவரும் மேல அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. அவர்கள் அனைவரும் தேவன் தந்துருளின வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர்கள்
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு எது பிரதானமா இருந்தது என்று சொன்னால், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தார்கள். நம்ம காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கெல்லாம் நம்ம காத்திருப்போம் சொல்லுங்க? முதல்ல எங்க காத்திருப்போம்? எங்கேயாவது ஒரு இடம் எங்க காத்திருப்போம்? ஸ்டார்ட் பண்ணு, சொல்லு. சர்ச்சில். சரி, வேற எதுக்கெல்லாம் வெளியே காத்திருப்போம்? பஸ்ஸுக்காக காத்திருப்போம். எங்கன்னா பிரயாணப்பட்டு வெளியே போங்க. நீ சொல்லுமா, எதுக்கெல்லாம் காத்திருப்பாங்க மக்கள்? ஸ்கூல்ல சாப்பாட்டுக்கு கியூல காத்திருப்போம். நம்ம அப்படியே இன்னும் புதுசா நாங்க ஏன் சொல்றது, நம்ம ஆரம்பிப்போமா லைஃப? ரேஷன் கடையில காத்திருப்போம் அரிசிக்காக, இல்லையா? இப்ப வர பொங்கல் பரிசு டோக்கன் கம்மியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனா டோக்கன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, இல்லையா? சப்போஸ் ஒரு காலத்துல டிவி மிக்சி எல்லாம் கொடுத்த காலத்துல பாத்தீங்கன்னா மக்கள் கியூல போய் நிற்பாங்க. இந்த ரேஷன்ல கெரோசின் வாங்குறதுக்கு கூட கியூல கேனெல்லாம் லைனா அடிக்கிடுவாங்க. இன்னைக்கு கெரோசின் ஊத்த போறான்னா ஏதாவது ஒன்று 6 மணிக்கு விடிய காலமா ஒரு கேனை போய் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் வந்துட்டு வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அடுத்த பாப்பா ஒருத்தே அவன் ஒரு கேனை வச்சு ஏற்றுமா விட, யாரும் வைக்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்கள யாரும் போய் கியூல நில்லுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ண, பக்கத்துல இருக்கிறவன் எந்த இது வந்து கேனை வச்சு நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்குது, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வைக்காதுக்கிறவன் பக்கத்துல வச்சோன்னு இது போய் 2 பேர், ஏய் யாரும் கேன் வச்சுங்கிறாடி, நான் கூட வச்சிட்டேன், நீ 2 கேனை வை, கொஞ்சம் எத்தனை வை, காதுல இப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த ரேஷன் கடை 10 மணி திறக்கிறதுக்குள்ள ஒரு 40-50 கேனை கியூல நின்றோம். கேன் தான் நிற்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இவங்க பின்னாடி வரவங்க என்ன பண்ணணும், காத்து இருக்கணும். சில பேர் ஏதாவது வேலையில மாட்டிப்பாங்க, நான் முன்னாடி வச்சுட்டு போனேன்னு அது கேன் சண்டை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரேஷன் கடையில காத்திருக்கிறோம், பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம். ஒரு காலத்துல சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்க கியூல காத்திருந்தேன், இல்லைன்னு சொல்ல, சினிமாவுக்கு போன காலத்துல நான் சொல்றேன். அல்லேலூயா. வேற எங்க காத்திருக்கிறோம்? கல்யாணம் எப்படா தாலி கட்டுவான், பந்தி எப்ப திறக்கணும் காத்திருப்போம். அல்லேலூயா. சில பேர் இருக்கிறான், சாப்பிட்றோம் சாப்பிட்டு போ, அவன்லாம் மொழிக்கு வர வச்சிருப்பான், இல்லையா? சாப்பிட்றோம் சாப்பிட்டு போ. கல்யாணம் ஒரு பக்கம் நடந்தது, ஒரு பக்கம் பந்தி, 2 பந்தி 3, ஒருவேளை ஜனம் சமாளிக்க முடியாத இடங்களா இருக்கும். சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க, இலையெல்லாம் போட்டு அந்த இலையில பலகாரங்களை வச்சுட்டு ரெடியா காத்துட்டு இருப்பாங்க. அங்க சொல்லுவாங்க திறந்து விடுப்பா, திறந்து விடுப்பான்னு. என்ன பண்ணுவாங்க, திறந்த உடனே இல்லை. அப்போ ஒரு கூட்டம் வந்து என்ன பண்ணுவோம், திட்டின்னு ஹாஸ்பிட்டலே காத்துன்னு இருக்கும். ஏய் அவன் நாங்க தூரத்துல வந்து சாப்பிட்டு போறோம், நீ என்ன மூடி வச்சுக்கிற? இல்ல சார், அவன் வேலைக்காரன், அவன் என்ன பண்ணுது, வேலைக்காரன், அவன் சொல்லுவான், நீங்க அவரு கல்யாண வீட்டுக்காரர் எப்ப தாலி கட்டுறாங்க நாங்க சொல்லும் போது திறந்து விடுன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு அவன் இவன் திட்டு வாங்கி காத்துட்டு இருப்பான். இன்னொருத்த வீட்டு கல்யாணத்தை வேலை செய்யறதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு காத்திருக்கிறோம், இல்லையா? ஐயா வேலை செஞ்சா கூலிக்கு காத்திருக்கிறோம், இல்லையா? ஐயா ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டர் கியூல பாக்குறது கியூல காத்திருக்கிறோம், இல்லையா? ஏடிஎம்ல போனா பணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல வாசல்ல காத்துட்டு இருக்கிறோம். 2016 எத்தனை பேர் காத்துக்கணும்? அல்லேலூயா. என்கிட்ட கடைசியா ஒரு 500 ரூபாய் இருந்துச்சு. அன்னைக்கு நேரா பெட்ரோல் பங்க், நியூஸ் பார்த்த உடனே பெட்ரோல் பங்க் கிளம்பிட்டேன். உண்மைதானப்பா? போனேன். எனக்கு முன்னாடி நியூஸ் பார்த்து நிறைய பேர் அங்க இருக்கிறான். உடனே பெட்ரோல் பங்க் சொல்ற, கடையை மூடுறா, வர்றதெல்லாம் 500 ரூபாய் நோட்டா வருது. அல்லேலூயா. நிறைய பேர் காத்திருந்து காசை மாத்த முடியாம செத்தே போனானுங்க, பாவம். அல்லேலூயா. பாருங்க, அநேக விஷயங்களுக்காக ரேஷன் கடை, ஸ்கூல்ல பிள்ளைங்களை அட்மிஷன் சேர்க்க, அல்ல ஸ்கூல்ல படிக்கும் போது சாப்பாட்டு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க சொல்றேன், பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க என்ன பண்ணுவேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு எங்க தட்டு பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிருவோம், அவ்வளவுதான். அதை கடைன்னு அந்த பெல் அடிப்பாங்களான்னு காத்துன்னு இருப்போம். 12:30 12:45 ஒரு பெல் அடிப்பாங்க. 6th 7th படிக்கும் போது 8th வரைக்கும் ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்டேன். 9th வந்த உடனே கொஞ்சம் மெச்சூர்டு வந்த உடனே என்ன பண்றது இல்லை, பசி தான், சாப்பிட மாட்டோம். ஆனா என் தம்பி ஒருத்தர் தான், உண்மையிலே அவனுக்காக நான் கத்தரை ஊத்திக்கிறேன், உயிரோடு இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். மறிச்சு போயிட்டான். விசாசு பண்ற வேலை அதெல்லாம். அவனும் நானும் வீட்டுல எலியும் புலியுமா இருப்போம் சின்ன வயசுல. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த 2 வருஷம் அவனும் நானும் ஒரே தட்டுல சாப்பிட்டோம். அவன் எத்தனோர தட்டுல அவர் வாங்குவாரு, நான் போய் சொல்லுவேன் 2 பேருக்கு போடுங்கன்னா 2 பேருக்கு போட்டுருவாங்க, 2 பேரும் தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு நான் எழுந்து போய் கம்பீரமா கை கழுவிட்டு போயிடும், என் தம்பி தட்டை கழுவி அவன் கம்மன் போயிடும். எனக்கு ரொம்ப அவன் இறந்த பிறகுதான் நான் அவனை எவ்வளவு உயிருக்கா நேசிச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சது. ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் எங்க அப்பாவுக்கும் சித்தப்பா அவங்க 2 பேருக்கு சண்டை வரும்போது நாங்க நைட்ல அவங்க சண்டை போட்டா பகல்ல நாங்க சண்டை போட்டோம். பொல்லாத பிசாசுங்க இந்த பொம்பளைங்க இருக்குதுங்களே, நல்ல இருதயமே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு இருந்து ஒரே ஒரு தம்பி, அவன் தான், அவனும் போயிட்டான். தம்பி உடையான், ஆமா நம்ம கூடவே இருந்துச்சு, நம்ம ரத்தம் இல்லை,
அம்மா கூட பிறந்தவங்க பசங்க இருக்கிறாங்க, நம்மளோட பெரிய நாட்டெல்லாம் அன்பு காட்டுறாங்களா நமக்கு தெரியல, இருக்கிறாங்க, அன்போட தான் இருக்கிறாங்க, அவங்களையும் நான் மறுக்கல. பட் நம்ம கூடவே வளர்ந்தவங்க மேல ஒரு பாசம் இருக்குல்ல. அல்லேலூயா. சரி, கர்த்தர் அவர் கவனிங்க. எதுக்காகவோ நாம் காத்திருக்கிறோம், ஏதோ இந்த காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். டிவி, அதாவது பொருட்களை வாங்கணும், ஆஃபர் வருமானு சில பேர் காத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்பெல்லாம் பிளிப்கார்ட்ல ஆஃபர் கொடுக்குறாங்க, உடனே அதன் குறிப்பிட்ட நேரத்துக்கு காத்திருக்கிறாங்க இல்லையா? அல்லேலூயா. இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு திறந்தாங்க வாலாஜாபாத்ல, ஜனங்க காத்திருந்தாங்க, ஏன்னா ஆஃபர் கொடுத்தாங்க. 1 லிட்டர் எண்ணெய் ஃப்ரீ. 1000 ரூபாய்க்கு எவ்வளவு பொருள் வாங்கினா, 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா, 1/2 லிட்டர் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா, இப்படி எண்ணெய்க்காகவே ஒரு கோடி. இப்ப அந்த கடை வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் நாட்டம் இல்லை, ஓட்டம் இல்லை. கவனிங்க, ஆஃபருக்கு காத்திருக்கிறோம், ரேஷன் கடை பொருளுக்கு காத்திருக்கிறோம், மருத்துவமனையில மாத்திரைக்காக டாக்டரை சந்திப்பதற்காக காத்திருக்கிறோம், வேலை செஞ்ச கூலி கிடைப்பதற்காக காத்திருக்கிறோம். இப்படி எத்தனையோ காரியங்கள், அவைகளெல்லாம் நம்முடைய தேவைக்காக காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவைகளிலும் 1,00,000 கோடி மடங்கு பெரியவர். கைகளை தட்டி ஆண்டவர், நான் ஏன் எருசலேம்ல காத்திருக்க கூடாது? நான் ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள காத்திருக்க கூடாது? பரிசுத்த ஆவி, வேதம் சொல்லுகிறது, அதாவது பரிசுத்த ஆவி குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமரின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். பாருங்களேன், 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். சாரி, 14-17 மன்னிக்கணுமா, 17. என் சகோதரரே, 14-17மா, ரோமர் 14. நீ என்னத்தை வாசிச்ச? 16 வாசிச்சோ? சரி, 17 வாசம் கவனிங்க. சிஸ்டர் சுபிஷா வாசிட்டு விடுங்க, வாசிமா 17 தான் வாசி. ஆதலால் இல்லம்மா, ரோமர் 14-17 எங்க இருக்கிற நீ? தேவனுடைய ராஜ்யம். கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால உண்டாகும். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகும். அப்ப இந்த சந்தோஷத்துக்காக நான் ஏன் காத்திருக்க கூடாது? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நீதியும் சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பாரானால் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி வேணும்? மகிழ்ச்சி. இப்போ ரேஷன் கடையில முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணு ஆர்டர் கொடுக்கிறார். ஒரு நம்முடைய முதலமைச்சர், மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். அவர் அப்படி பதவி பிரமாணம் எடுக்கும் போது அப்படிதான் சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னார். அல்லேலூயா. அவங்க பையன் பதவி பிரமாணம் செய்யும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஆகிய நான் அப்படின்னார். அவரு அப்படித்தானே எடுத்தாரு. எடுக்கலையா? அப்படி உதயநிதி தான் மட்டும்தான் சொன்னார் அவரு. அவர் எடுக்கும்போது நீங்க பாக்கலையா? நான் அப்படிதான் எடுத்தாரு, கேள்விப்பட்டேன், பார்த்த மாதிரி இருக்கு. சரி பாருங்க, அவர் சொல்றாரு, திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். நம்முடைய பாரத பிரதமரும் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், எல்லோருக்கும் மாதம் 5 கிலோ மகிழ்ச்சி இலவசமாக ரேஷன் கடையில் தரப்படும் சொல்றார். என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? மகிழ்ச்சி 5 கிலோ எல்லாருக்கும் இலவசம்ன்றாருங்க. எப்படி இருக்கும்? என்ன எல்லாரும் பாக்குறீங்க? அது தர முடியாது அவங்களால. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. மகிழ்ச்சியே ரேஷன் கடையில தரவே முடியாதுதான். ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? இப்ப சிரிப்பு வருது. அப்பா 5000 ரூபாய் கொடுக்குறாரு, மகிழ்ச்சி. அல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்ப அந்த சந்தோஷம், பரிசுத்த ஆவி வந்தா எனக்குள்ள நீதி வரும், சமாதானம் வரும், சந்தோஷமா சேர்த்து வருகிறான். நான் ஏன் எருசலேம்ல காத்திருக்க கூடாது? அல்லேலூயா. நான் ஏன் காத்திருக்க கூடாது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை பிறந்தா சந்தோஷம் இல்லையா? குடும்பத்துல பெரிய சந்தோஷம். அந்த பிள்ளை அப்பா அம்மா போட்டி போட்டு அம்மா சொல்லு அப்பா சொல்லுன்னு போது அந்த குழந்தை அப்ப அம்மா ஏமாற்றம் அடைகிற மாதிரி அப்பான்னு சொல்லிச்சுன்னா சொல்லும், அப்பாவுக்கு பெரிய சந்தோஷம். அம்மான்னு சொல்லிச்சுன்னா அப்பாவுக்கு ஏமாற்றம், அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்குதா? கொஞ்சம் வளர்ந்துட்டுமே பின்னாடியே ஓடணும். அட ஏன்டா இதை பெற்றுக்கணும்னு மனசுல தோணுது பல நேரங்களை. அல்லேலூயா. அதை வளர்க்கிற பெற்றுக்கொண்டு இருக்கும், ஏன்னா பெற்றுக்கொள்ளும் போது நம்ம கையில அடங்கி இருக்கும் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2 வயசு 3 வயசு வரைக்கும் நம்மளே புடிச்சுன்னு இருக்கோம். 4, 5 ஸ்கூல்ல சேர்த்த உடனே அது எல்லாருக்கும் சேருது இல்ல, சேட்டையெல்லாம் சேர்த்து வீட்டுக்கு வந்துடும். வந்த உடனே அது பின்னாடி ஓடணும். அல்லேலூயா. சிலர் பாக்குறேன், கணவனார் வேலைக்கு போகிறதுக்கு மணி வேண்டாம் பண்றாங்க, அந்த குழந்தை வேலைக்கு போக விட மாட்டேங்குது. அல்லேலூயா. இன்னும் வளர்ந்துட்டுமே அவனுக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு.
குழந்தையா இருக்கும் போது இவர் என்ன வாங்கி கொடுத்தாரு அதான் சாப்பிட்டு சரலாக்கு இவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்படி என்ன தேவை, துணி என்ன துணியோ இதெல்லாம் அப்படிதான். வாழ்ந்த பிறகு எங்க ஸ்கூல்ல இது பண்றாங்க, இது ட்ரெஸ் எடுத்து கொடு, இவரு கை இருக்குதா இல்லையா அதெல்லாம் தெரியாது. இப்போ என்ன பண்ணுவாரு, இன்னும் கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணி இருக்கலாமோ, அல்லேலூயா. அப்ப சந்தோஷம் இருக்குதா? சந்தோஷம் தான், ஆனா பூரணமான சந்தோஷம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிற போது ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது ஒரு ஆணுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், பெண்ணுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஆனா அந்த சந்தோஷம் உங்களுக்கு நீடிக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவியை பார்க்கணும், பேசணும் ஒரு ஆசை இருக்கும். மனைவி திருமணத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கு, ரெண்டு பேருக்குள்ளவே இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் 2 மாசம் 3 மாசம் அந்த ஊடல் கூடல் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நடந்து ஜாலி. அவ்வளவுதான். என்ன யோசிப்பாங்க மனைவி, இதுக்காக கல்யாணம் பண்ணீங்கன்னு. அல்லேலூயா. அவர் ஜாலியெல்லாம் மூட்டை கேட்டு எங்கன்னா காவால போட்டு வீட்டுக்கு வரணும். அவர் யோசிப்பார், இன்னும் குழந்தை பத்துட்டா போதும் அவருக்கு. நீ பாட்டு வேலைக்கு போயிடுற, நான் இந்த குழந்தை வேலைக்கு போனதுமா சோறு. ஆனா இந்த மாதிரி என்ன பண்ணும், நீ பாட்டு வேலைக்கு போயிடுற, நான் அந்த குழந்தைய வச்சு நீ வீட்டு வேலை செய்ய எவ்வளவு அவஸ்தைப்படுறேன் தெரியுமா? சொல்றாங்களா இல்லையா? அப்ப இந்த வசை சொற்களை கடினமான சந்தோஷம் பறி போயிட்டு பாருங்களேன். அல்லேலூயா. இன்னும் கேரக்டர் சரியில்லைன்னா டோட்டலா அவன் காலி. பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னா அவன் சந்தோஷத்தை என்ன பண்ணும், மண்ணுக்கு மண்ணாகும், புழுதிக்கு புழுதியாகும், சாம்பலுக்கு சாம்பலாகும், ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்துட்டு வெளியே வந்துடணும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அடக்காராதனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடணும், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அந்த சந்தோஷத்தை விட, கணவன் மனைவிக்குள்ள உறவுல உண்டாகிற சந்தோஷத்தை விட, ஆனா அந்த சந்தோஷம் வேணும்னு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல, பிள்ளை பெற்றுக்கொள்வதனால் உண்டாகிற சந்தோஷத்தை விட தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. அப்ப ஏன் அதை பெற்று அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நான் ஏன் காத்திருக்க கூடாது? ரேஷன் கடை ஊழியர்கள்லாம் அந்த டோக்கன் கொடுத்துட்டாங்களா சிஸ்டர்? இன்னும் வாங்கலையா நீங்க? கரும்பு பொங்க எல்லாம் போச்சு, போங்க. அல்லேலூயா. இம்மா தேவ பிள்ளைகளை உனக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்தோஷம் நிறைவாகும்படி கேளுங்கள், அப்போதும் சந்தோஷம் நிறைவாகும்படி என்று கர்த்தர் சொன்னாரே. அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ பெற்றுக்கொள்வதனால் என்ன கிடைக்கும்? உனக்குள்ள நீதி பெருகும், சமாதானம் பெருகும். அது மாத்திரமல்ல, சந்தோஷம் உனக்கு உண்டு. கைகளை தட்டி ஆண்டவரை பாட்டு பாடுறவங்கள, இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா, இன்ப இயேசுவை ஓடி வா. கவனி, பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால உண்டாகிற விடுதலை, பரிசுத்த ஆவியினால ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பரிசுத்த ஆவியினால சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியினால உயிரடைகிறோம், பரிசுத்த ஆவியினால விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். ஏன் இத்தனை ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய நம்முடைய தேவனுடைய ஆவியானவருக்காக நாம் ஏன் எருசலேமில் காத்திருக்க கூடாது, சபையில் காத்திருக்க கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கவனி, பரிசுத்த ஆவியினால எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லு, பரிசுத்த ஆவியினால உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் அந்த சந்தோஷம் உண்டு. கவனிங்களா, எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? நிறைய எவ்வளவு நமக்கு பாடுகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பட் அது நம்மள ஒண்ணுமே பண்ண. ஒரு பாம்பு நம்ம பக்கத்துல படுத்திருந்தா எப்படி இருக்கும்? நம்ம கூட அது இருக்கும், அதை நம்மள என்ன பண்ணாது. அதெல்லாம் விடுங்க, பாம்பு விடுங்க, பிசாசு தலை நசுக்குவார், கர்த்தர் நசுக்கிட்டாரு. சிங்க கபியில் இருக்கிறோம். சிங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ? தானியல் கூட இருக்குது. எப்படி இருக்கு சிங்கம்? சிங்கம் கம்முன்னு படுத்துக்குதுங்க, ஆட்டுக்குட்டி போல. அக்கினியில விழுந்துட்டாங்க. இப்ப எப்படி இருக்கிறாங்க அவங்க? சும்மா டூருக்கு வந்த மாதிரி உழவுறாங்க. உள்ள போயிடுச்சு. எப்படி உழவுறாங்க? அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையா? கர்த்தர் விடுதலை கொடுத்தாரா இல்லையா? நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ராப்ளம் பக்கத்துல தான் இருக்கும். ஒண்ணும் பண்ணாது. பக்கத்துல பார்த்து சொல்ல, ப்ராப்ளம் இருந்தாலும் நீ சந்தோஷமா இருப்ப. நெருக்கடிகள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியான உனக்குள் இருந்தா நீ சந்தோஷமா தான் இருப்ப. உன் சந்தோஷத்தை யாராலும் பறிக்க முடியாது. அப்படிப்பட்ட சந்தோஷம் வேண்டுமானால் நீ ஏன் எருசலேம் வரை தேவ சபையில காத்திருக்க கூடாது? பாருங்க, காத்து இருக்கணும். சும்மாலாம் எல்லாமே லேஸ்ல கிடைச்சினா அதோட வேல்யூ நமக்கு தெரியாதுங்க. அல்லேலூயா. நமக்கு லேஸ்ல கிடைச்சிட்டு, சில பேருக்கு லேஸ்ல கிடைச்சா அதோட வேல்யூவே தெரியறது இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை தேவனுடைய ஆவியானவரால நமக்கு சந்தோஷம் உண்டு. ஏன் கல்யாணம் வச்சா பிள்ளைங்க சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தேன், அதுங்க இப்படி அடிச்சுக்கணும் மாறு சொல்றாங்களா இல்லையா? அல்லேலூயா. கல்யாணமான சந்தோஷம் வரன்றா, அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்குதா?
நான் சொல்றேன், கர்த்தரை பின்பற்றுவதனாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனால் ஒரு பெரிய சந்தோஷம் வாழ்நாள் முழுவதும் உங்கள் கைகளை கட்டி ஆண்டவர். இப்ப நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நான் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். ஒரு 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே கட் பண்ணி அனுப்பணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நான் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.